சரிகமப நிகழ்ச்சியில 6வது ஃபைனலிஸ்ட்டா இனியாவ தேர்ந்தெடுக்க போறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபல டிக்கெட் டூ ஃபினாலே ரவுண்ட் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஒரு வாரம் டிக்கெட் டூ ஃபினாலேவோட கடைசி வாரம் 5வது வாரம். இந்த வாரம் ஷிவானி அவர்கள் தான் தேர்வாகி இருக்காங்க. அண்ட் இது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தாலுமே, இன்னொரு சர்ப்ரைசிங் விதமா டீம் வந்து ஒண்ணு பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அது என்ன அப்படின்னா, டிக்கெட் டூ ஃபினாலேல 6 ஃபைனலிஸ்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்களாமா. இதுக்கு 2 விதமான காரணம் இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி சீசன்கள்ல 6 ஃபைனலிஸ்ட் வந்து ஃபைனலுக்கு போயிருக்காங்க. அதுதான் முதல் காரணம். 2வது காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இந்த சீசன்ல மக்களுக்கு பிடித்தமான பிளேயர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பவித்ரா, இனியா இவங்க 2 பேரும் வந்து பீப்பிள்ஸ் ஃபேவரைட் அப்படின்னே சொல்லலாம். இவங்க எப்படியாவது ஃபைனல்ஸ் போயிருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். பட் யாருமே எதிர்பார்க்காத விதமா இவங்க 2 பேருமே ஃபைனல்ஸ் போகல அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அண்ட் அந்த ஒரு குறைய போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீசன்ல 6வது ஃபைனலிஸ்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்களாமா. அப்படி 6வது ஃபைனலிஸ்ட்டாக வந்தா அதிகபட்சமாக இனியாக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு செலிபிரிட்டியோட சன். அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் அவங்க கடந்து வந்ததுக்கு அவங்களும் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. கடந்த வாரங்கள்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு காரணம் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு கணம் இனியாக்கு வந்து டிக்கெட் டூ ஃபினாலேவோட 6வது ஃபைனலிஸ்ட் பொசிஷன் போச்சு அப்படின்னா, கண்டிப்பா பவித்ராவோட ஃபேன்ஸ் வந்து கோபப்படுவாங்க. ஏன்னா அந்த சீசன்ல ரொம்ப ரொம்ப பீப்புள் ஃபேவரட்டா இருக்கவங்க அவங்க தான். மேலும் மக்களோட ஓட்டுகளின் அடிப்படையில அப்படின்னு வந்தாலுமே பவித்ராவிற்கு அதிக ஓட்டுகள் வரும். நிறைய கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பவித்ராவுக்கு போகாம இனியாவுக்கு தான் 6வது டிக்கெட் ஃபினாலே போகும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா சரிகமப டீம் மேலேயும் ரசிகர்கள் வந்து கோவப்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ வரைக்கும் 6வதா ஒரு ஃபைனலிஸ்ட் அனுப்புறோம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்களாமா. அது பவித்ராவா இனியாவா அப்படிங்கிறத இந்த வாரம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். யார் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான சமுத்திரக்கனி அவர்கள் மீண்டும் மிகப்பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இயக்குனராக போறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை சமீபத்தில் வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே இவர் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. பட் சமீப காலமா தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள்ல வில்லன் கதாபாத்திரம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. குணச்சித்திர கதாபாத்திரம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறவே தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. கடைசியா இவரோட இயக்கத்துல வினோதய சித்தம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு படம் தெலுங்குலையுமே டப் பண்ணப்பட்டிருந்துச்சு. அங்கேயுமே ஒரு எடுத்திருந்தாரு. அண்ட் அந்த ஒரு படத்தை தொடர்ந்து அதுக்கப்புறம் முழு மூச்சா நடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. சமீபத்தில் காந்தா அப்படிங்கிற படம் நடிச்சு முடிச்சிருக்காரு. அந்த ஒரு படத்தை தொடர்ந்து அதோட ப்ரொமோஷனில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரொம்ப பெரிய லாங் கேப் எடுத்து நான் நடிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்கேன். இயக்குனர் அவதாரம் எடுக்கணும் மறுபடியும் ஆசையாக இருக்குது. கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய ஒரு படம் இயக்க போகிறேன். கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஆக்டராகவும் சரி, டைரக்டராகவும் சரி சமுத்திரக்கனியை நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவரோட அடுத்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஆவல் இப்போவே நமக்கு எழுந்திருக்கு. நடிகராக இப்போ அவர் கொலாச்சிட்டு இருக்காரு. பழைய டைரக்டராக மறுபடியும் கொலாய்க்கிறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.